ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? நம்ம ராகவுக்கு வந்து உடனே வந்து அபியோட ஞாபகமாகவே இருக்குங்க. ஏன்னு சொன்னாலே புரியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச முடியல. அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, ஏன் ராகவ் நீ இப்படியெல்லாம் இருக்கிற? இப்படியெல்லாம் நீ இருக்கவே மாட்டியே, சம்திங் ராங்கன்னும் போது, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஐ எம் ஆல் ரைட்கான்னும் போது, இல்லை இல்லை எனக்கு ஏதோ நீ மறைக்கிறன்னும் போது, நான் உன் தம்பியை கூப்பிட்றேன் பாருன்னும் போது, அந்த இடத்துல வந்து நம்ம ஆகாஷை வந்து கூப்பிடுவாங்க. ஆகாஷ்னும் போது அந்த இடத்துல ராகவ் வந்து சொல்லுவார், ப்ளீஸ் யார்கிட்டையும் எதையும் சொல்லாதுங்களேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சரி, உன் டென்ஷன் என்ன? ஆஃபீஸ்க்கும் போக மாட்டேற, உன்னோட எந்த டென்ஷனாக இருந்தாலும் அது ஆஃபீஸ் பட்டு டென்ஷனாக தான் இருக்கும். நீ எப்பயுமே ஆஃபீஸில் தான் இருக்கிற, 2 நாளாக நீ ஆஃபீஸ் போகாத வீட்லேயே இருக்கிற, அப்போ ஏதோ உங்ககிட்ட பெரிய பிரச்சனை இருக்குது. அதை நீ யார்கிட்டையும் சொல்லாத, இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்டையாவது ஒன்று ஷேர் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன் தம்பிக்கிட்டையாவது ஷேர் பண்ணு, என்ன தான் உனக்கு போது அந்த இடத்துல. ஏன்னா மனசு ஃபுல்லாக நம்ம அபி இருக்கிறாரு, அபிக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி அது தாங்க கவலை நம்ம ராகவுக்கு. நம்ம ராகவும் அபிக்கும் கல்யாணம் ஆகிறோன்றவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.